எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த ஸ்பெஷலான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஏதோ சாதாரணமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறதில்ல. ஒரு 2000 வருஷ பழமையான செவ்வியல் கவிதை, அதுக்குள்ள பொதிஞ்சு கிடக்கிற ஒரு மாபெரும் சைக்கலாஜிக்கல் டிராமா. ஆமாங்க, ஒரு அட்டகாசமான உளவியல் நாடகத்தை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ரெடியா? வாங்க உள்ளே போகலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியை விட அகலமானதும், வானத்தை விட உயரமானதும், கடலை விட ஆழமானதும் என்னவா இருக்க முடியும்? கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல? இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அளவுகோலுக்கு ஒரு பழந்தமிழ் நூல் சொல்லியிருக்கிற அந்த சீக்ரெட்டான பதிலைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இந்த ஃபேமஸான வரிகள். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறு அளவின்றே. சங்ககால புலவர் தேவகுலத்தார் எழுதின குறுந்தொகையோட 3வது பாட்டு இது. நிறைய பேரு ஏன் நாமளே கூட இதை சும்மா ஒரு அழகான காதல் கவிதைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையிலே இந்த இனிமையான வரிகளுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு சைக்கலாஜிக்கல் மோட்டிவ் ஒழிஞ்சிருக்கு, ஒரு வியூகம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த சீனை நாம செட் பண்ணுவோம். அதான் குறிஞ்சி. சங்க இலக்கியத்துல குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும். பொதுவா இது காதலர்கள் சேர்றதுக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கதையோட ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் இந்த மலைப்பகுதியோட தலைவன். இந்த ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பின்னாடி வரப்போற அந்த பிரம்மாண்டமான உருவகங்களுக்கு எவ்வளோ முக்கியமான பேஸா அமைய போகுதுன்னு நீங்களே பாருங்க. அடுத்ததா, தோழியோட ஒரு புத்திசாலித்தனமான பொறிக்கோள். இந்த கவிதையோட பேக்ரவுண்ட், அதாவது துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு காதல் வெளிப்பாடு கிடையாதுங்க. அது ஒரு புத்திசாலித்தனமான ட்ராப். இங்க மறைஞ்சிருக்கிற உண்மை என்னன்னா, தலைவன் தலைவிய உடனே கல்யாணம் பண்ணிக்காம சும்மா ரகசியமாவே சந்திச்சுட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றான். ஒரு நாள் அவன் என்ன பண்றான், வீட்டின் வெளியே, அதாவது சிறைப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலிக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கான். ஆனா அவன் அங்க ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த சீக்ரெட் தலைவியோட தோழிக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தோழி யூஸ் பண்ற அந்த 4 ஸ்டெப் பிளான் தான். தலைவன் வெளியே ஒளிஞ்சிருக்கான்னு அவளுக்கு தெரியும். அதனால அவன் காதுல விழுனோன்னே வேணும்னு தலைவனை பத்தி ரொம்ப தப்பா சத்தமா திட்டுறா. உடனே நம்ம தலைவிக்கு கோபம் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகி தன்னோட காதலனை விட்டு கொடுக்காம பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி பேசுறா. வெளியே நின்னு இதை கேட்டுட்டு இருக்கிற தலைவனுக்கு மனசு மாறி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுறான். எப்படிப்பட்ட ஒரு குட் காப் பேட் காப் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா இது? சரி, இப்ப நாம அந்த உள்ளுரைய, அதாவது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெட்டஃபர்ஸை டீகோட் பண்ணுவோம். இப்ப நாம ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி தலைவி பேசுற வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை லேயர் லேயரா உரிக்க போறோம். இந்த அளவுகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் பூமியோட அகலம், இன்னொரு பக்கம் வானத்தோட உயரம். ஆனா அந்த 3வதா இருக்கு பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான அளவு. அதுதாங்க அவளோட காதல். அது பூமியையும் வானத்தையும் தாண்டி அப்படியே விண்ண முட்டி நிக்குது. தன்னோட காதல் இந்த பௌதிக உலகத்தை விட எவ்ளோ பெருசுன்னு அவ செம்ம எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப அழகா சொல்றா. தலைவி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்றான்னா, அகலத்துல பெரிய பூமி, உயரத்துல பெரிய வானம், ஆழத்துல பெரிய கடல், இப்படி இயற்கையோட இந்த மாபெரும் விஷயங்களை எல்லாம் ஒரு தராசுல வச்சுட்டு இன்னொரு பக்கம் தன்னோட காதலை வச்சுட்டு இந்த உலகத்தோட எந்த அளவீட்டை கொண்டும் என் தலைவன் மேல நான் வச்சிருக்கிற காதலை அளக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றா. ஆனா இது வெறும் அளவுகள் மட்டும் கிடையாதுங்க. அவள் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒரு மறைபொருள் இருக்கு. மலைச்சாரல் அப்படிங்கிறது தலைவனோட அந்த கம்பீரமான கண்ட்ரோல்ல இருக்கிற ஆட்சி பகுதி. கருங்கோட் குறிஞ்சி பூ, இது என்னன்னா அவங்களோட காதல் எவ்வளோ ரேரானது, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொண்டதுங்கிறத குறிக்குது. அந்த பூவிலிருந்து வண்டுகள் உருவாக்குற பெருந்தேன் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த இனிமையும் செழுமையும் குறிப்புது. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு தலைவன் மேல நான் கொண்ட காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு நிரூபிக்கிறா. சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தலைவனோட மனமாற்றம். வேலிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து தலைவி பேசின இந்த டிராமாட்டிக்கான டயலாக கேட்ட தலைவனுக்கு என்ன ஆகியிருக்கும்? தன்னோட காதலி மேல இவ்ளோ மாபெரும் அளக்க முடியாத அன்பு வச்சிருக்கான்னு கேட்ட உடனே அவனுக்குள்ள இருந்த அந்த தயக்கம் எல்லாம் காணாம போயிடுச்சு. இனிமேலும் கல்யாணத்தை தள்ளி போடுற அந்த ஐடியாவையே கறிவிட்டுட்டு உடனே அவளை கல்யாணம் பண்ணி ஒரு செட்டிலான லைஃப் வாழணும் முழுசே டிசைட் பண்ணிடுறான். மொத்தத்துல இதோட அல்டிமேட் ரிசல்ட் என்ன? தோழி போட்ட அந்த சூப்பரான பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது ஒரு அட்டகாசமான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கல்யாணத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வச்ச ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு பர்ஃபெக்டான ரொமான்டிக் காமெடி, அதுவும் ஒரு செம ஹாப்பி எண்டிங்கோட. ஃபைனலா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 2000 வருஷம் பழமையான ஒரு சின்ன பாட்டுக்குள்ள இவ்ளோ சிக்கலான ஒரு எமோஷனல் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர முடியும்னா
நம்ம பண்டைய நூல்கள்ல இன்னும் எத்தனையோ காலத்தால் அழியாத மனித நாடகங்கள் மறைஞ்சிருக்குமோ? மனித இயல்பு எப்பவுமே மாறவே இல்லல்ல. இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய படிப்போம், நிறைய தெரிஞ்சுக்குவோம்.